எவ்ரிஒன், வெல்கம் டு Asfis ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்த கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 300 கிராம்ஸ் உளுந்து எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இந்த உளுந்த கஞ்சி வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களோட பீரியட்ஸ் டைமில், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறமா இதெல்லாம் இது அந்த டைம்லலாம் இதை குடித்தோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதோட தொளி வந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கும்போது இன்னொரு சைடு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து தேவையான அளவு பனை வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஸ்வீட்னஸ்க்கு. நான் 300 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி பனை வெல்லம் போட்டு அதையும் கொதிக்க வச்சுக்கோங்க இன்னொரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதித்து வரும்போது அதோட தொளி கலந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த சைடில் வந்து பனை வெல்லமும் நல்லா கரைஞ்சிட்டே வருது. இது கரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த தொலியை வந்து வடிகட்டுறேன். வடிகட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தொலி அதுலேருந்து வந்திருக்குன்னு. நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தொலி இருக்கணும் அதில். அதனால் அந்த தொலியில் தான் வந்து சத்தே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொலியும் வந்துடுச்சு. முக்கால்வாசி 300 கிராம்ஸ்க்கு இவ்வளோ வந்திருக்கு. ஃபுல்லாக எடுக்கணும்னு நம்ம மாவு கரைக்கிற மாதிரி ஃபுல்லாக தொலி கலரணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தொலி அதில் இருக்கணும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன். அந்த உளுந்து வந்து நல்லா மசியணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா வந்து குக்கரில் ஒரு 5 or 6 விசில்ஸ் அந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெந்துட்டான்னு. அந்த ஸ்பூனால் அதை வந்து அமுக்கி பார்க்கும்போது அது நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். ஏன்னா நம்ம இதை கஞ்சியாக குடிக்க போகிறோம்ல, ஸோ வாயில் வந்து அப்படி தென்படாமல் இருக்கணும். உளுந்து நல்லா வந்து மசிஞ்சு இருக்கணும். அமுக்கி அமுக்கி விட்டுருக்கோங்க. அதில் கொஞ்சம் தொலியும் இருக்கும், பார்த்தா தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அது இருக்குது. தொலியில் நிறைய சத்து இருக்கிறதுனால நம்ம பாதி அப்படியே வச்சுருக்கோம். இப்போ இந்த பனை வெல்லத்தை நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டி நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க உளுந்தில் ஊற்றிட்டோம். இது கூட நீங்கள் வந்து முட்டையெல்லாம் கொட்டி ஊற்றலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோ முட்டை சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து முட்டை ஆட் பண்ணல. நீங்கள் இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பனை வெல்லத்துக்கு பதிலாக ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நார்மல் சர்க்கரைலாம் போடக்கூடாது, அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியே கிடையாது. நீங்கள் பனை வெல்லம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.